நல்லா கொதிக்கிற தண்ணியை குடிச்சு வா எரியட்டும். இல்ல இத கொஞ்சம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் எவ்வளவுதான் சாப்பிட்டுட்டே சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என்னால போட்டுக்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்தாங்க உங்களோட ஹெல்த் ட்ரிங்க். இப்ப எனக்கு டீ வேண்டாம், எடுத்துட்டு போ. இங்க பாருங்க அர்ஜு, கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் எழுதி இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது எங்களோட ப்ராடக்ட், சோ நீங்க இதை கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகும், புரிஞ்சுக்கோங்க. நான் சாப்பிட்டா அப்புறம் எனக்கு உடம்பு முழுக்க இச்சிங் ஸ்டார்ட் ஆயிடும், அப்புறம் அக்லி ஆயிடுவேன். புரிஞ்சுக்கோங்க. ஜென், என்ன சார்ஸோ? ஜென், எனக்கு ஸ்ட்ராபெரிஸ்னா அலர்ஜி. இவங்க அதை போய் சாப்பிட சொல்றாங்க பாரு. சனேம், லெமன் கேண்டிஸ்க்கு ரெட் ஃபுட் கலர்ல ட்ரை பண்ணிரு. ஓகே, ஜெஜே உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஜெஜே. ஓகே சார். இந்த வேலையாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறியா ப்ளீஸ்? நீ நிஜமாவே ஹீரோ தான், ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கிற. பார்த்து கவனமா இரு, எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ என்னோட கைய பாத்தியா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பார்த்தல, என் நிலைமை கூட தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஹேண்ட்ஸமா இருக்க பசங்களே இப்படிதானா? நீ எந்த ஹேண்ட்ஸம் பர்சனை பத்தி பேசுற? அவர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. யார உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற? அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்தா அவரை நினைச்சு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. நீ யார பார்த்து பேசுறாங்க? யாருமே இல்லையே. நான் இப்ப ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேனா? ஆமா. என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? என் கை ரொம்ப அழுக்காயிட்டே இருக்கு. இந்த வேலையை தயவு செஞ்சு நீயே முடிச்சிடு. இதுல இருந்து பேட் ஸ்மெல் வருது. காலையில இருந்து லாலிபாப் சாப்பிட்டு வயிறு வலிக்குது. ஜெஜே, ஆர்சோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு. அப்படியா? அர்சோ, இந்த போட்டோ ஷூட்டோட கடைசி ரவுண்ட் இது. உலகத்திலேயே ஒரு டேஸ்டான கேண்டிய சாப்பிடுற மாதிரி நீ ஒரு போஸ் கொடுக்கணும், புரியுதா? இந்த பக்கமா பாரு. எழுந்து நின்னு அந்த பக்கமா அப்படியே பார்த்து போஸ் கொடு. சூப்பர். Photo shoot schedule wrap up ஆயிடுச்சு. Let's pack up. ஜென், அவன் எப்படி விழுதா பாத்தியா? அர்சோ, பாத்து உனக்கு எதுவும் ஆகல? இல்ல, I'm okay. What? எல்லாரும் சிரிக்கிறது நிறுத்துங்க. பாவம், கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டா போல இருக்கு. அம்மா, அது எப்படி? இங்க என் கண்ணுக்கு எந்த கல்லுமே தெரியல. கண்ணுக்கு தெரியாத கல்லு கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க யார்கிட்டயாவது சொல்லி இந்த தோட்டத்தை கிளீன் பண்ண சொல்லுங்க. என்ன பிரச்சனை அங்கிள்? உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. பாத்து போயா. பாத்து நடக்காம இப்படி பார்க்காம நடப்பாங்க. நீங்க போங்க. இவ்வளவு தள்ளிட்டு போய் என்ன பண்ண போறான்? போய் தெருவுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லு. ஆண்டி, என்ன நடக்குது? நாங்க இந்த ஸ்டோரை விற்க போறோம். என்னது, கடையை இழுத்து மூட போறீங்களா? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொன்னீங்கன்னா என்னன்னு. எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அதை தீர்க்கறதுக்கு இந்த ஸ்டோரை விற்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் இந்த டிடர்ஜென்ட்டை உங்க அம்மா கிட்ட கொடுத்துறேன், எடுத்துட்டு. இந்த சோப்பு தண்ணியை கொடுத்து மைண்ட் டைவர்ட் பண்றீங்களா? என்னோட மாமனாருக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருக்கு பாருங்க. இடிஞ்சு போய் மனுஷன் வெளியே முக்கல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ ஒரு மாப்பிளைய என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஏதோ மனதளவுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால என்னால அதை தாங்கிக்க முடியும். ஆனா ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கங்க, என்னோட இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா மனசு உடைஞ்சு வெந்து நொந்து நூடுல்ஸ் மாதிரி ஆயிருப்பான். ஏதோ நானுங்கிறதால இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதனால இந்த அநியாயத்துக்கு எதிர்த்து நான் போராடுவேன். யோ நீல சட்டை, யோ உனதா, யோ நிலியா, பாட்டிமா அது குடுமா. எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நைட் நான் இங்கேயே தங்கறதுக்கு ஏதாவது ரீசனை கண்டுபிடிக்க போறேன்.
நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு விஷ் பண்ண. ஒரு நிமிஷம் இரு. ஆமா, நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஷூட்டிங் தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? நான் காஸ்டியூம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இந்த ஃப்ளவர் கிரவுன் உனக்கு சூப்பரா சூட் ஆகுது. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்புறியா ப்ளீஸ்? எனக்கு கிளம்ப தெரியும். ஹே ஆர்சு, இங்க போட்டோஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு பாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ உன்னோட சப்போர்ட்டுக்கு நான் உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தா அந்த இடம் எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். இந்த எல்லா போட்டோஸையும் நான் உனக்கு அனுப்பிடுறேனே. நீ ரொம்ப டயர்டா இருப்பல. அம்மா, உன் டிரைவர் எங்க? எதுக்காக நீ இப்போ லேப்டாப் முன்னேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இங்க இருக்கிறது உனக்கு டிஸ்டர்பா இருக்கா? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல எதுவுமே கேட்கல. ஆக்சுவலா ஐ அம் சாரி. அப்படின்னா ஓகே. நாளைக்கு மார்னிங் வரைக்கும் என்கிட்ட டைம் இருக்கு. அதனால நான் உன் கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறேன். அதாவது என்னன்னா எனக்கு இப்போ ஹோட்டலுக்கு போக சுத்தமா விருப்பம் இல்ல. யா, கெஸ்ட் ரூம்ல தங்கிக்கலாமே. இங்கதான் இருக்கியா? நீ இன்னும் கிளம்பலையா? அது நான் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா, ஏதோ நான் கிளம்பிடுறேன். நீ காலைல இருந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு போ. சொன்னா கேளு. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் இங்க மேனேஜ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கேயே தங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இதை எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு நீ கிளம்பு. எதுக்காக நீ வீணா இங்க தங்கணும்? பேசாம ஒண்ணு பண்ணு. நீ போறதுக்கு முன்னாடி எனக்கு வெஜிடபிள் சூப் பண்ணி கொண்டு வரியா? சீக்கிரமா போ. அது வரைக்கும் நானும் ஜானும் நிலாவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். வா ஜான், சீக்கிரம் சீக்கிரம் வா. இப்ப நான் உனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் கொடுக்கறேன் பாரு. ஒரு ஸ்ட்ராபெரி எல்லாம் பத்தாது. 2-3 ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்றேன். அவ பண்ற வேலைக்கு கொஞ்சம் இச்சிங் அதிகமா தான் இருக்கணும். சனேம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மிஸ்டர் ஜான், நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கொடுங்க. ஓ, ஜூஸ் ரெடி பண்ணிட்டியோ? Oh God, இது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. I loved it. Hey, என்னாச்சு? Are you okay? பாவம் ரொம்ப டயர்டா இருக்கால. Good night, Sanem. Have a sweet dreams. Tata. Okay, good night. Okay, good night then. Take care. Bye. ஹலோ, நான் தான் உன்னோட ஃபேமிலி கோச் பேசுறேன். என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, நான் ரொம்ப கெட்ட பொண்ணு ஆயிட்டேன். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாமே நான் இங்க சொதப்பிட்டேன். இப்ப என்ன பண்ண?
என்னோட ஹேண்ட்ஸம் பாஸ் மிஸ்டர் ஜானோட வீட்ல இன்னைக்கு போட்டோஷாப் நடந்துச்சு. அவர் நாள் முழுக்க ஹாரிசான்டல் ஒரு மாடல் பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தாரு. அத பார்த்து எனக்கு பொறாமை ஆயிடுச்சு. நான் அந்த மாடலோட ஸ்கர்ட்ல காலை வச்சு அவளை தள்ளி விட்டுட்டேன். நல்ல வேளை அவ மண்டை உடையில. ஆனா அவ அழகுல அவளுக்கு தலகுணம் அதிகமா இருக்கு. காலையில இருந்து அவ எனக்கு ரொம்ப அனாயிங்கா இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ என்கிட்ட மரியாதையே இல்லாம பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்றியா? மயான் அவளுக்கு ஸ்ட்ராபெரினா அலர்ஜி. ஆனா நான் அது அவளுக்கு கொடுத்துட்டேன். நான் அவகிட்ட சாரி சொல்லவா? ஆனா அவ மிஸ்டர் ஜானுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறா. அதுக்கெல்லாம் அவளுக்கு தகுதியே இல்ல. நான் அவளை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு சொல்ல. சரி, இதையும் மிஸ்டர் எம்ரே தான் உன்னை பண்ண சொன்னாரா? இல்ல, அவர் இத சொல்லல. ஆனா நான் இதை பண்ணி ஆகணும். ஏன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்லா கேட்டுக்கோ. அவளை பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கு. அவளை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சினா இதுக்கான காரணம் ஒண்ணுதான். நீ ஒரு காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. இல்ல, ஆனா நீ தானே என்கிட்ட எப்பவுமே ஆல்பர்ட்ரோஸ்க்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா இப்ப என்ன ஆச்சு? இப்ப கூட நான் என்னோட ஆல்பர்ட்ரோஸ தான் காதலிக்கிறேன். ஆனா ஏன்னு தெரியல, நான் அவளோட ஜூஸ்ல ஸ்ட்ராபெரிய மிக்ஸ் பண்ணிருக்கேன். இதனால அவளோட பாடியில ரேஷஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏய், என்ன சொல்ற நீ? என்னோட பேக் நான் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். ஹலோ ஹலோ, நான் சொல்றது கேளு. இந்த வானம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏன் கீழே பாக்குற? கொஞ்சம் வானத்தை பாரு. அர்சு, ஆக்சுவலாக இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. எனக்கு இப்போ தூக்கமும் வருது. ஸோ நான் போய் தூங்க போகிறேன். ஓகே, நீயும் தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீ என்ன இவ்வளவு வைக்கப்படுற? உனக்கு தூக்கம் வருதா? கொஞ்ச நேரம் என் கூட இங்க உட்காரலாம்ல? நாம என்ஜாய் பண்ணலாமே, வானத்தை பார்த்து ரசிக்கலாம். இல்லை இல்லை இல்லை, ஆக்சுவலாக அது வந்து என்ன நீ தப்பா நினச்சிக்காத. ஓகே? ஓ, அப்படியா? என்னாச்சு? மிஸ்டர் ஜான், நான் என்னோட பேக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டு அதை எடுக்க தான் வந்தேன். நான் என்னோட பேக்கை எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறமா கிளம்பிடுறேன். எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. நான் போய் தூங்குறேன். குட் நைட். ஹேவ் a sweet dream. இன்னைக்கு நைட் நாம நல்ல மெமரியா மாத்தலாமே. எனக்கு ஒரு கிஸ் வேணும். ஓ மை காட், தப்பா எதுவும் நடந்துட கூடாது ப்ளீஸ். அர்ஜுன், நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ற. எதுக்காக இவ்வளவு வெக்கப்படுற? ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டேன். சீக்கிரமா கொடு பார்க்கலாம். அர்ஜுன், நான் என்ன சொல்றேன்னா, உன் முகத்துல இப்ப ஒரே ஒரு கிஸ். கம் ஆன். அர்ஜுன், நான் சொன்னா கேளு. உன் முகத்துல என்னமோ ஆகுது. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. உன் முகத்துல அப்படியே ஸ்வெல்லிங் ஆகுது பாரு. ரொம்ப ஸ்வெல்லிங் ஆயிட்டே இருக்கு. என்னோட ஃபேஸ்க்கு என்னாச்சு? ஓ நோ, அவ என்னோட ட்ரிங்க்ல ஸ்ட்ராபெரிய போட்டுட்டா. ஸ்ட்ராபெரினா எனக்கு அலர்ஜி. என்ன பார்க்காத. நீ தயவு செஞ்சு என்ன பார்க்காத. நான் ஹாஸ்பிடல் போறேன். பை பை பை. ஏய், நில்லு. நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்றியா? அர்ஜுன் மேல உனக்கு பொறாமைங்கிறதுக்காகவா? உன்னை நான் போக விட மாட்டேன். நான் போயாகணும், விடுங்க. ஓகே 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 ஓகே, நீ போலாம். ஒரு நிமிஷம் நெல்லு.
ஸ்ட்ராபெரினா ஆர்சோக்கு அலர்ஜின்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்காக அவளோட ட்ரிங்க்ல நீ ஸ்ட்ராபெரியை கலந்து வச்ச? என்னன்னு ரீசன் சொல்லிட்டு போலாம்ல? ஐம் சாரி, எனக்கு இப்படி ஆகும்னு தெரியாதுன்னா அவளோட ட்ரிங்க்ஸ்ல 2-3 ஸ்ட்ராபெரி தான் கலந்தேன். ஆனா இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைன்னு இப்படி ஆயிடுச்சு. நான் 2 ஸ்ட்ராபெரி தான் கலந்தேன். அம்மா உனக்கு மூளை குழம்பி போச்சான்னு? இல்ல நான் கேக்குற கேள்வி என்னன்னு உனக்கு புரியலையா? நான் உங்ககிட்ட எத்தனை ஸ்ட்ராபெரி கலந்தேன்னு கேட்கல, எதுக்காக அதை கலந்தேன்னு தான் கேட்டேன். இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குங்கிறத ஓப்பனா சொல்லு. நான் இதெல்லாமே உங்களுக்காக தான் பண்ணேன். நாள் முழுக்க உங்களை தொல்லை பண்ணிட்டே இருந்தா நீங்களும் கோவப்பட்டீங்க. ஆனா இங்க இருந்து போறத பத்தி யோசிக்கவே இல்ல. உங்களை காப்பாத்ததான் நான் இப்படி பண்ணேன். என்ன காப்பாத்துறதுக்காக பண்ணியா? கரெக்ட். என்னாலே பாத்துக்க முடியாதுன்னு எதுக்காக நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? என்ன பார்த்தா என்ன 5 வயசு சின்ன பையன் மாதிரி இருக்கான்னு? நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களோட ரொமான்டிக் நைட்டை வீண் பண்ணிட்டேன். ஐம் சாரி. ஏய், உனக்கு அப்படி என்னதான் வேணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிற அதே நேரத்துல உன்னோட ஆல்பர்ட் ரோஸையும் நீ தேடிட்டு இருக்க. இங்க பாரு, நீ சொல்ற நிறைய விஷயங்கள் எனக்கு சுத்தமாவே புரியல. நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களோட பிரைவேட் லைஃப்ல நான் எந்த இன்ட்ரெஸ்டும் காட்ட மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்னோட பிரைவேட் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க. நான் என் ஃபியான்சியை ரொம்ப காதலிக்கிறேன். ஐ அம் ஹாப்பி. சரி, நீங்க என்னோட பாஸ் அவ்வளவுதான். சோ ப்ளீஸ் என்னோட பர்சனல் லைஃபை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. என்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்காதீங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நான் இப்படியே இருக்கேன். சரி, ஓகே. நான் உன்னோட பர்சனல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே நிக்க. ரொம்ப நல்லதா. டேக் கேர். நான் இப்ப போகலாம்ல? தயவு செஞ்சு திரும்ப திரும்ப இதையே பாக்குறத நிறுத்துங்க. இல்லம்மா, நான் சும்மா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பணத்தை மொத்தமா எடுத்து வந்து கொடுத்துட்டான் பாத்தியா? டாட் 1 லேக் ஸ்டோரை எப்படி நீங்க 40,000க்கு வித்தீங்கன்னு எனக்கு புரியல. என்னதான் காரணம் சொன்னாலும் இது நியாயமாகாது டாட். நான் என்ன பண்ணனும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த கடன் அடைக்க தான் இதெல்லாம் பண்ணணும் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? கடையை விக்கிறத தவிர வேற வழி இல்ல. டாட், இந்த விஷயத்த முன்னாடியே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல. ஏன் சொல்லல? மாம், டாட், நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? சரி, இந்த சூட்கேஸ்ல அப்படி என்ன இருக்குன்னு எங்க வச்சிருக்கீங்க? லைலா, இதுல பணம் இருக்கு. அதான் இதையே திறந்து பாத்துட்டு இருக்காரு. என்ன இதுல இருக்கிற பணம் நம்மளது கிடையாது. இத பாருமா, நான் என்ன சொல்றேன்னா, என்னால இந்த பணத்தை ரொம்ப நேரம் என் கண் முன்ன வச்சு பார்க்க முடியல. அதனால கலீலுக்கு போன் பண்ணி இந்த பணத்தை வாங்கிட்டு போக சொல்ற, கடனும் தீந்துரும். எல்லாம் சரி, முதல்ல நீங்க கால் பண்ணுங்க அவருக்கு. நான் போய் போன் பண்ணுவா? சீக்கிரமா கால் பண்ணி வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க. போங்க போங்க போங்க. நான் சனம் கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேமா, அம்மாவும் அப்பாவும் உன்னை விட அதிகமா என் மேலதான் பாசம் வச்சிருக்காங்க. அதனாலதான் ஸ்டோருக்கு கூட என் பேரை வச்சீங்கன்னு சொல்லிருக்க. ஆனா நீங்க அந்த ஸ்டோரையே வித்துட்டீங்க. இந்த பொண்ணு டைம் கிடைக்கும் போதெல்லாம் குத்தி காட்டுற மாதிரியே பேசுறாளே, என்ன பண்றது? கடவுளே, இவ்ளோ பணம் இருக்கே, என்ன பண்றது? அனுபவிக்க கொடுத்து வைக்கலையே, எல்லாத்தையும் கடன்காரனுக்கு கொடுத்தாகணும். ஸ்டோரை வேற வித்தாச்சு. சரி, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். நான் இருக்கேன்ல, நான் கண்டிப்பா பேசுறேன். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? ஹாய். ஹாய்டா. வந்தா ஒரு கால் கூட பண்ண மாட்டேன்ல, சுத்தமா மறந்துட்டேன். ஏய் ஜான், ஏய் எப்படி இருக்க? இப்பலாம் ரொம்ப பிஸியா இருக்கியா? வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால தான். ஜான், என்னாச்சு? ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே. டேய், உன்னோட லைஃப்ல நிறைய மிஸ்ட்ரி இருக்கு. எதையும் சொல்ல மாட்டல? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் நார்மலா தானே இருக்கேன். இவன் நாள் முழுக்க உன்னை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதனாலதான் இவனை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இவன் ஒரு ப்ராப்ளம்ல இருக்கான், அதான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். சத்தியமா சொல்றேன்டா, கல்யாணம் முன்ன நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நடந்ததெல்லாம் கெட்ட கனவு மாதிரி இருக்கு. ஆல் ரைட். சத்தியமா சொல்றேன்டா, ஜெயில போட்ட மாதிரி இருக்குடா. ஃப்ரீடமே இல்ல, கடுப்பா இருக்குடா. நீ அதை கொடுடா, நான் எனக்கு கண்டிப்பா வேணும். பொறுமையா குடுறா.
ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரியே இருக்கு. ஓ அப்படியா? எது பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கிறாடா. எது செஞ்சாலும் சரி ஒரு தேங்க்யூன்னு சொல்லவே மாட்டாடா. அது எப்படி சொல்லுவா? அவளுக்கு தான் ஈகோ வச்சேன், ஏன் சொல்லணும்னு கேட்பா. ஆபீஸ்க்கு போறேன்னா அங்க போய் என்ன பண்ண போறேன்னு கேட்பா. வீட்டுக்கு வந்தேன்னா ஆபீஸ்ல என்ன பண்ணேன்னு கேட்பா. நான் என் ஃபியான்ஸை ரொம்ப காதலிக்கிறேன் and I'm happy. என் பர்சனல்ல நீங்க தலையிடாதீங்க. நீங்க என்னோட பாஸ் அவ்வளவுதான். சோ ப்ளீஸ் என்னோட பிரைவேட் லைஃபை விட்டு நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. எனக்கு என்ன தோணலடா அவ கூட என்னால வாழ முடியும்னு. அம்மா உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எனக்கு எதுவுமே புரியல. ஒரு பக்கம் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிற, இன்னொரு பக்கம் ஆல்பர்ட் ரோஸையும் தேடிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சுத்தமாவே புரியல. அட நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? இது உன்னோட பணம், கையில புடி. இன்னைக்கு வேண்டாம், நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். இது உன்னோட பணம், இப்பவே வாங்கிக்கோ. இல்ல இப்ப நான் இதை வாங்க மாட்டேன். அலில், முன்னெல்லாம் தினமும் வந்து பணம் கேப்ப, மிரட்டிக்கிட்டே இருப்ப. இப்ப பணத்தை கொடுத்தா வேண்டாம், வாங்க மாட்டேன்னு சொல்ற. வாங்கிக்கோ. மாம் டாட் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல. நான் சொல்றத நீங்க கேளுங்க. உன் பணம் நீ வச்சுக்கோ. என் கடையை வித்து தான் இந்த பணத்தை நான் வாங்கியிருக்கேன். என்னது? எனக்காக ஸ்டோரை வித்துட்டியா? ஆமா, வேற என்ன பண்றது? எனக்காக நீ பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம். உன் பொண்ணு சொல்லலையா? சனேமா, அவ என்ன பண்ணா? என்ன சொன்னா அவ? சனேம், சனேம், சனேம் நில்லு. சனேம் நெல்லுமா. சனேம், சனேம் ஒழுங்கா கதவை தர. என்னமா? என்ன நடக்குதுங்க? சனேம் கதவை தரமா. ஐஹான் இவ என்ன பண்றான்னு சொல்றியா? எனக்கு எதுவுமே தெரியாது. அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. சனேம் ஒழுங்கா கதவை திறந்துடு. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? கதவை தர. எங்க பாரு சனேம், தயவு செஞ்சு சொல்லிடு. சரி, தண்ணியை குடிச்சிட்டு சொல்லு. சரி குடிச்சிட்டேன். அவர்தான் என்கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம்னு சொன்னாரு. அதாவது நான் அவர்கிட்ட பணம் கொடுத்துட்டேன். எங்க கிட்ட சும்மா கட்டுக்கதைய சொல்லாத. உனக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது? நான் யார்கிட்ட இருந்து வாங்கல. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் மாசம் மாசம் நான் பே பண்றேன்னு சொல்லிட்டேன். இத பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லல? சரி, உன் சேலரி என்னன்னு சொல்லு. மாம் சேலரிய பத்தி யார்கிட்டயும் கேட்க கூடாது, புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் லைலா. அவங்கிட்ட நானும் மந்த்லி பேமெண்ட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சனீம், நீ எப்படி கன்வின்ஸ் பண்ண? என்கிட்ட உண்மையை சொல்லு. எப்படி ஒத்துக்கிட்டாரு? என்ன காரணம்னா, என்ன சொல்லு. நீங்க அவர்கிட்ட ரொம்ப பாசமா பேசுனீங்க. நான் அவரை மிரட்டினேன். நான் அவர்கிட்ட சத்தமா பேசினேன். அப்போ உங்களுக்கு தெரியாது, பேங்க் ஆட்களும் இப்படிதான் பேசுவாங்க. அதனாலதான் நானும் அவர்கிட்ட அப்படி பேசினேன். நான் தான் மாசம் மாசம் காசை கொடுக்கறேன்னு அவர்கிட்ட சொல்லிருக்கேன்ல. சொல்லி புரிய வச்சிருக்கேன்ப்பா. சரி, உன்னுடைய சம்பளம் என்னன்னு சொல்லு. எப்பயாவது உன் சம்பளம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்லம்மா, அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. டாடி என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. என்னோட ஷேரிங்க கொடுத்து நானும் இவ்வளவு பாத்துக்கிறோம். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அப்படியே சனமோ கொஞ்சம் சேவ் பண்ணுவா. நீங்க கவலையே படாதீங்க. ஆமா, நீங்க அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கோங்க. நாம நம்மளோட கிராசரி ஸ்டோரை மறுபடியும் ஆரம்பிக்கலாம். கடவுளே, எனக்கு இப்படி 2 பொண்ணுங்களை கொடுத்ததுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். 2 பேரும் புத்திசாலிங்க. என்னென்ன பண்றாங்க பாருங்களேன். என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச கிஃப்டே நீங்க தான். Thank you so much. I love you both. பாத்தியா, என்னுடைய குழந்தைங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க. எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு உங்களை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. I love you so much.
நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல டாட்டர்ஸ். எல்லாம் சரியாயிடுமா? ஆஃப் கோர்ஸ் ஃபேமிலிக்காக இத கூட பண்ணலனா எப்படி? இவனை பாரு, மறுபடியும் தூங்கிட்டான். இவனை நான் கூட்டிட்டு போறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லடா, அவன் நல்லா தூங்கட்டும். ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு அவங்க கேம்பெயின்காக ஒரு ஏஜென்சி தேவைப்படுதான். அதுக்கு நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு அவங்க சூப்பர்விஷன் வருவாங்க. நீ அங்க இருந்தே ஆகணும், புரியுதா? ஓகே, பட் வர கொஞ்சம் லேட் ஆகுமே. நான் ஒரு அசோசியேஷனுக்காக ஒர்க் பண்றேன்ல, அவங்களுக்காக கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வேலை இருக்கு. என்ன அசோசியேஷன்? விமன் லேபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற அசோசியேஷன் இது. அவங்க இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ஹெல்ப்புக்காக அப்ளை பண்ணாங்க, பட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால ஃபண்டை கலெக்ட் பண்ண கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. பேசாம நாமளே இந்த கேம்பெயினை பண்ணலாமே, எல்லாம் ஓகே தானே? இது சாதாரண விஷயம் இல்ல. எந்த ஏஜென்சி தான் இவ்ளோ எக்ஸ்பென்சிவ் கேம்பை ஃப்ரீயா பண்ணுவாங்க? இந்த கேம்பெயினை நானே பண்றேன். லெட்ஸ் டு இட். என்ன விளையாடுறியா? நிஜமா சொல்றேன். ஆஃப் கோர்ஸ் நான் பண்ணுவேன். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஷூட் பண்ணி கொடுக்கலாம். அதுல வர இன்கமை நம்ம டொனேஷனா கொடுத்துடலாம். யூ ஆர் ரியலி கிரேட்டா. உன்னோட போட்டோஸால இன்கம் வரதே போதுமானது. ஆனா செலவு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிரிண்டிங், பில்போர்ட்ஸ், போஸ்டர்ஸ், அந்த மாதிரி வர எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு நேங்க ஒருத்தர் இருக்கான் பாரு. இந்த தூங்குறான் பாரு. என்ன ஓகேவா? டேய் எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. அந்த ராட்சஸ் இங்க வந்துருவா. நான் எங்க இருந்தாலும் மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிருவா. டேய் அவ இங்க வர மாட்டாடா. நாங்க ஒரு சேரிட்டிக்காக யோசிச்சுட்டு இருக்கோம். அதுல உன்னோட பங்கு என்னன்னா, நான் பண்ண போற எல்லா கிளிக்ஸையும் நீ தான் ஃப்ரீயா பிரிண்ட் போட்டு கொடுக்கணும். ஓகே? உனக்காக நான் என்ன வேணா பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. உனக்காக உயிரை கொடுப்பேன். ஆனா தயவுசெய்து கேட்டுறாத, கொடுக்க மாட்டேன். என்னோட ப்ரோ மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. காலையில எழுந்திருச்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுவான். இல்ல, நான் இவனுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். எழுந்துரு, கிளம்பலாம். வேணாடா, நீங்க டிரைவ் பண்ணிட்டு போறீங்க. நான் வேணா ரிஃபத் அங்கிள் கிட்ட சொல்றேன், நீங்க கேப பிடிச்சு போங்க. இல்ல தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஹே கமான் ப்ரோ, கமான், வா போலாம். வா. ஓகே, பை. எனக்கு இப்போ நேரமே இல்ல உன்கிட்ட பேசுறதுக்கு. நீ போயிட்டு அப்புறமா வரியா? சும்மா சும்மா வந்து என் நேரத்தை வீணாக்காத. எதுக்காக நீ இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? வீக்கெண்ட்ல நம்ம போர்ட் ரூம்க்கு போலாமா? அங்க இப்ப ரொம்ப கூட்டமா இருக்குமே. அதுக்கு என்ன? நம்மள ஒன்னா யாராவது பாத்துருவாங்கன்னு பயப்படுறியா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம இட்டாலி போலாம். என்ன உனக்கு ஓகேவா? ஐலேன், உனக்கு என்ன ஆச்சு? நான் தூங்க போறேன். குட் நைட். ஐலேன், நாளைக்கு நீ சூப்பர்விஷனுக்காக ரெடியா இரு. நான் கலைச்சு போயிட்டேன். பிசினஸ் பின்னாடி எவ்வளவு நாள் ஓடுறது? இன்னொரு ப்ராஜெக்ட்டை இழக்க நான் தயாரா இல்ல. அதுவும் அது இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட், பெரிய கம்பெனி. அதாவது உங்களை மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட தான் அவங்க வேலை செய்வாங்க. கம் டவுன். வந்து உட்காரு. வா உட்காரு. என்னால கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்த முடியும். எப்படி? சனீம் தான் இருக்காளே. அவளையா நம்புற? அந்த இடியட் பொண்ணு நம்பி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவ ஒரு யூஸ்லெஸ். ஹே, பொறுமையா இரு. ரிலாக்ஸ். இங்க பாரு ஐலேன், நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நம்ப. ஐலேன், நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? என்ன பாரு, ஐ ப்ராமிஸ் யூ, இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கும். நீ ப்ளீஸ் டென்ஷன் ஆகாம இரு. நாளைக்கு எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும். சந்தோஷமா இரு. ஹைஹான், காலங்காத்தால என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப அழுக்கா இருக்குல்ல, அதனால க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீ வீடு க்ளீன் பண்றியா? அதுவும் காலையில இவ்வளவு சீக்கிரமா? என்னால இதை நம்பவே முடியல. எப்பவுமே என்னதானே க்ளீன் பண்ணவே சொல்லுவ? முன்னாடி எல்லா வேலையும் நீயே பார்த்த. இப்பதான் நம்ம எல்லா வேலையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டோம்ல. நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கவும் மாட்டேன், ஹெல்ப் பண்ணவும் மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்னோட டர்ன் தானே. இங்க பாரு, நீ இந்த ஃப்ரேமை ஒழுங்கா க்ளீன் பண்ணவே இல்ல. இங்க பாரு, அம்மா மட்டும் இருந்திருந்தா கோவப்பட்டிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு அழுக்கா இருந்தா சுத்தமா பிடிக்காது. இந்த ஃப்ரேமை பார்த்ததும் அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கூட அழுக்காவே வச்சிருக்க மாட்டாங்க. இங்க பாரு, அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா நான் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவேளை அப்பா இருந்திருந்தா?
என்னோட மக எப்பவுமே வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு. என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. அட, அப்படி என்ன ஆச்சு? இன்னைக்கு எதுக்காக நீ இப்படி சோகமா இருக்க? சரி, உன்னை சிரிக்க வைக்க நான் என்ன பண்ணணும்? உன்னால எதுவும் பண்ண முடியாது, அது எனக்கே தெரியும். ஆனா எனக்கு ஒரு ஹக்காவது பண்ணலாம்ல. நான் நம்ம ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு அவங்க ஞாபகமா இருக்கு. நான் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். நேத்து நான் ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டேன்ல, நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுன்னா. இரு, நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டானா? இல்ல. அப்படின்னா நம்ம பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சாரி சார், இல்ல பரவாயில்ல. எனக்கு இதை மெயில் பண்ணிடுங்க. ஜான் வந்ததும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். டாரன், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணிட்டேன். Hey, good morning guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். ஹலோ. இன்னைக்கு நம்ம கம்பெனில ஒரு சூப்பர் விஷயம் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், டர்க்கியோட ஒரு மிகப்பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனி ஒண்ணு ஒரு நல்ல ஏஜென்சியை தேடிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு சூப்பர் விஷயம் நடக்க போகுது. அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ண போறாங்க. எந்த கம்பெனிக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அந்த கம்பெனிக்கு தான் ப்ராஜெக்ட்டும் கிடைக்கும். சர்வே ரிப்போர்ட் சீக்கிரமா கிடைச்சிடும். சோ நீங்க எல்லாரும் இதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சூப்பர். கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். கண்டிப்பா இது நடக்கும். ஏன் அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன். அந்த வேலையை முடிச்சிடு. ஐலண்ட்காக வேலை செய்யற பர்சனை நீ பிடிக்கணும்னு நினைக்கிறியா? ஆஃப் கோர்ஸ் மிஸ்டர் ஜான், நான் கண்டிப்பா விட மாட்டேன். ரொம்ப நல்லது. இன்னைக்கு நாம அந்த ஸ்பையை நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவன் நிச்சயமா இன்னைக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான். நீ இன்ஸ்பெக்ஷன்ல தப்பு பண்ணணும், சரியா? ஏன்? ஆனா எப்படி? எதுக்கு? டாரன் எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுப்பா. நீ உன்னோட வேலையில தப்பு பண்ணணும். புரியுதா? நான் போறேன். மிஸ்டர் எம்ரி, இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். சரி, நீங்க கம்பெனியோட வேல்யூ அதிகமாக கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா மிஸ்டர் ஜான் எப்படி தடுப்பீங்க? சனேம், இது நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு ஃபேமஸ் காஸ்மெட்டிக் கம்பெனி. எனக்கு புரியுது. எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். ஆனா எப்படி இத பண்ணுவேன்? நீ நினைச்சா அது முடியும். லைலா, நீ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். and I trust you. மிஸ்டர் ஜான், நீங்க கவலையப்படாதீங்க. சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. பாஸோட கேபின்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதே கேள்வியை நான் உன்கிட்ட கேட்டனா என்ன சொல்லுவேன்? மிஸ்டர் ஜான் உன்னோட பாஸா? இங்க இருக்கிற எல்லாரும் ஏன் நான் கூட உன்னோட பாஸ் தான். இங்க இருக்கிற எல்லாருமே பாஸா நடந்துக்கணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஸ்டோரை நம்ம திரும்பி வாங்கிடலாம். என்னாச்சு? அவங்க கடுப்பேரை மாத்திட்டாங்க. என்னால இதை தாங்கிக்க முடியல. இங்க பாரு, கவலைப்படாத. நம்ம பணத்தை கொடுத்துட்டு ஸ்டோரை வாங்கிடலாம். அந்த நேம் பிளேட்டை நாம எடுத்துட்டு அங்க லைலாவோட நேம் பிளேட்டை திரும்ப வச்சிடலாம். நிஜமாதான் சொல்றீங்களா? ஓகேமா, வா நம்ம சீக்கிரம் போய் பேசுவோம். பணத்தை கொடுத்தாச்சுன்னா ஸ்டோர் நமக்கு திருப்பி கிடைச்சிடும். ஆமாங்க. சரி வாங்க, சீக்கிரமா போலாம். வாங்க வாங்க. வா போலாம். என்னாச்சு? Thank you so much. நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஓ குட் மார்னிங். என்ன இந்த பக்கம்? சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? உன்னோட பணத்தை படி எங்க ஸ்டோரை திருப்பி கொடுத்துரு. ஓ
அப்படியா சொல்றீங்க? அது சரி, இதுல எவ்வளவு பணம் இருக்கு? 40,000 இருக்கு. நீ அவ்வளவுதானே கொடுத்த? வேணும்னா நீயே இன்னொரு தடவை எண்ணி பாத்துக்கோ. நீ கொடுத்தது அப்படியே அதுல இருக்கு. எண்ணிக்கோ. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன இடியட் மாதிரி இருக்கா? இந்த ஸ்டோரை 40,000க்கு எப்படி தருவேன்? இந்த ஏரியாவிலேயே பெஸ்ட் லொகேஷன்ல இந்த கடை இருக்கு. உங்களுக்கு இந்த கடை வேணும்னா 1 lakh நீங்க தரணும். என்ன 1 லட்சம் வேணுமா உனக்கு? இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் யோசிப்பேன். இப்பதான் இத 40,000 கொடுத்து வாங்கினேன்னு எனக்கு தெரியும். பட் இவ்வளவு சீக்கிரம் என்னால இதை விற்க முடியாது. நேத்து தானே 40,000 ரூபாய் கொடுத்து எங்க கிட்ட இருந்து இந்த கடையை நீ வாங்குன. அது நேத்து கதை. இந்த ஏரியாவுல எவ்வளவு சீக்கிரமா விளையாடுதுன்னு தெரியுமா? இதுதான் என்னோட டீல். இந்த ஸ்டோர் வேணும்னா நீங்க கிளம்பி போகலாம். பாருங்க, இதுதான் இருக்கிறதுல சிம்பிளான விஷயம். நீங்க கிளம்புங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், வேலை இருக்கு. இப்பவே உன்னோட மண்டைய உடைக்கணும் போல இருக்கு. நான் என்ன பண்றேன் பாரு. ஒழுங்கா பணத்தை வாங்கிட்டு கடையை கொடு. இல்லனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ கோவப்படக்கூடாது, அமைதியா இரு. சொல்றது கேளு. எதுக்கு தேவையில்லாம சத்தம் போடுற? மை அங்கிள், மை ஆண்டி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இங்க என்ன ஆத்தாடி பேரு கூட பாத்துட்டேன் பாருங்களா. நீ எதுக்காக இப்படி பண்ண? ஆமா, சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரை திருப்பி வாங்க வந்தோம், ஆனா இவன் கொடுக்க மாட்டான். இத பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அதான் முன்னாள் முதலாளியே ஸ்டோரை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. கேட்டா கொடுத்துட வேண்டியதானே? 1 lakh rupees கொடுத்துட்டு யார் வேணாலும் வந்து என் ஸ்டோரை வாங்கிக்கோங்க. நான் இதை விற்க தயாரா தான் இருக்கேன். ஆனா யாரா இருந்தாலும் 1 lakh கொடுத்தாதான் வைப்பேன். நீ 40,000 தானே கொடுத்த, மிச்சம் 60,000 ரூபாய் நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நான் இப்பவே இந்த இடத்துல உங்க பிரச்சனை சால்வ் பண்றேன். நான் ஆட போற ஆட்டத்தை இங்கே நின்று வேடிக்கை பாருங்க. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றது கேளு. சொல்லு. இனிமே என் அத்தை மாமா கிட்ட நீ எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது. இப்ப அவங்களை இங்க இருந்து முதல்ல போக விடு. நான் அவங்களை பிடிச்ச ஒண்ணு வச்சுக்கலையே. நக்கலா விட்டனவை சண்டை வேணான்னு பாக்குறேன். தவிர இந்த கடை தான் இந்த ஏரியாவோட உயிரே. தெரியும். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தான் வந்து பேசணும், சரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே. அவங்க 2 பேர் கிட்ட இதுக்கு அப்புறம் பேச்சு வரதே இருக்க கூடாது. எதா இருந்தாலும் யூ அண்ட் மீ ஒன்லி. ஓகேயா? ஓகே. உன்னை நம்பலாம்ல? டீல். ஓகே ஓகே, பை. இனி உங்களை யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க மாமா. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவும் விட மாட்டேன். போ என்னத்த பேசுன என்ன பண்ணுன்னு ஒண்ணுமே புரியல. ஆர்வ கோளாறுல அவங்க முன்னாடி எதையும் அடிச்சு விட்டேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் நாம ரெடி பண்ண காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிக்கான ஃபைலை எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். அதுல எல்லா டீடைல்ஸுமே கண்டிப்பா இருக்கணும், புரியுதா? ஃபைனான்ஸ் குரூப், நீங்களும் உங்களோட ஃபைலை ரெடி பண்ணிட்டு என்கிட்ட சீக்கிரமா கொண்டு வந்து கொடுங்க, சரியா? அண்ட் ஜேஜே, இங்க இருக்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போட்டுரு. அண்ட் ரீசைக்கிள் பண்ண முடியாத பொருளையும் தூக்கி வெளியே போட்டுரு. கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் இருக்க கூடாது. அது கூட இருக்க கூடாதுன்னா ஓகே தான். மண்ணோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குமே, அதுல தண்ணி இருக்கும். அது H2Oன்னு சொல்லும்போது அது எப்படி? இப்படி எல்லாம் பேசுறத நிறுத்துறியா? சரி. குலிஸ், இன்னைக்கு எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் சர்வேவை நீ முடிச்சிரு. எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்காங்கன்னு தோணுது. குலிஸ், நான் உனக்கு கொடுக்கிற வேலையை மட்டும் பண்ண, நீ அதிகம் பேசாத, சரியா? ஆல்ரைட், அப்படியே பண்றேன். வாங்க கைஸ், போலாம். இங்க பாரு, சுத்தமா இந்த இடத்த பாத்துக்க வேண்டியதுதான் உன்னோட பொறுப்பு, புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், டாய்லெட், சீலிங், ஃப்ளோர், டேபிள், எல்லா இடமும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். உன்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அப்புறம் நீ இந்த இடத்த விட்டு போயிடுவ. இங்க ஆல்ரெடி எல்லாமே கிளீனா தானே இருக்கா, மறுபடியும் எதுக்கு கிளீன் பண்ணணும்? ஆஃப் கோர்ஸ் நான் கிளீன் பண்ணி ஆகணும்ல, கண்டிப்பா பண்றேன். என்ன பேசினாலும் இவ ஓவரா முறைச்சுக்கிட்டே இருக்காளே. அண்ணா, ஒரு கப் டீ கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ, இந்தாங்க. எங்க 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 போனான்னு தெரியலையே. இந்த இடத்துல வெயில் பயங்கரமா கொடுத்ததுல உன்னால என் கையில எரியுது. எதுக்காக இப்படி பண்ற? அட கத்தாதமா, ஏதாவது கிரீம் தரவனா சரியா போகுது. உனக்கு தெரியுமா, எனக்கு நானே நாமம் போட்டுக்கிட்டேன். என் மாமாத்தைக்கு வக்காலத்து வாங்குறாங்க பேர்ல அந்த கடையை எப்படியாவது வீட்டு கொடுக்குறேன்னு வாங்க கொடுத்துட்டேன். இப்ப அவன் என்னடா 60,000 ரூபாய் எப்படா கொடுப்பேன்னு போகும்போது வரும்போதெல்லாம் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துற மாதிரி கேட்பான். இருந்ததானே கொடுக்கறதுக்கு. என்ன 60,000 ரூபாயா?
பேசாம கொள்ளை அடிச்சிரு. சீன் அந்த மாதிரி டைப் ஆள் இல்ல. இல்லனா யாரையாவது கொண்டு போட்டுரு. மர்டர்லாம் சான்ஸ் இல்லமா. அப்ப யார்கிட்டயாவது திருடி அந்த பணத்தை கொண்டு வருவியா? திரும்பவும் நீ திருடதான் சொல்ற, என்னால அது முடியாது. அப்படின்னா 60,000 ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன். எங்க அம்மா கிட்ட கேட்டா கொடுப்பாங்க, ஆனா அதுக்கு என்னன்னு காரணம் கேட்பாங்க. உங்க அம்மாவால மட்டும் இவ்வளவு பணத்தை ரெடி பண்ணிட முடியுமா? உனக்கு என்ன தெரியாது, எங்க அம்மா கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு. உண்மையை சொல்லுனா நானே ஒரு பெரிய பணக்காரன் தான் தெரியுமா? உன் மூஞ்சி எந்த ஆங்கில பார்த்தாலும் பணக்கார மாதிரி தெரியலையே, என்ன ஏமாத்த பாக்குறியா? எங்க கிட்ட என்ன இருக்குன்னு இப்போ வரைக்கும் பாவம் உனக்கு எதுவுமே தெரியல. இரு நானே சொல்றேன். அதாவது எங்களுக்கு பெரிய பெரிய பிளாட்ஸ்ல எக்கச்சக்க வீடு இருக்கு. 3 பெட்ரூம் வீடு, டூப்ளெக்ஸ் வீடு, அப்புறம் இந்த பார்லிமெண்ட் பக்கத்துல ஒரு பெரிய இடம் சும்மா தான் அப்படியே கிடக்கு. ஆஹா, அப்படியா? செமையா காமெடி பண்றியே. எதுக்கு இப்ப விக்கல் வர மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நீ நம்பல? அப்ப நீ என் கூட வா, இது சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் உனக்கு காட்டுறேன். சீரியஸாவா சொல்ற? நீ நிஜமாவே பெரிய பணக்காரனா? அப்ப 60,000 ரூபாய் கொடுத்துரு. இது ரொம்ப ஈஸி தானே. ஆனா என்னால அது முடியாது. ஏன்னா பணத்தை ஃபுல்லாவே அம்மா தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சனேமுக்கும் எங்க அம்மாவுக்கும் 7.5 பொருத்தம் இழுத்து பிடிச்சுதான் போயிட்டு இருக்கு. உயிரை கேட்டா கூட கொடுப்பாங்க, அவளுக்காக பணம் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீ முதல்ல இங்க இருந்து போய் உங்க அம்மாவை பாரு. அவங்க கிட்ட போய் சொத்துல பங்கு கேட்டுட்டு அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு ஸ்டோரை வாங்கி கொடுத்துரு. அப்ப சனேமுனை கல்யாணம் பண்ணிப்பா. என்ன ஐடியா? சூப்பரா? செம்ம ஐடியாவா? அதனாலதான் அப்பவே எனக்கு உள்ளுக்குள்ள பட்டாப்பூச்சி பறந்ததுன்னு நினைக்கிறேன். அதான் கெத்தா வீரவாசனா பேசி எப்படியாவது அந்த கடையை நான் உங்களுக்கு மீட்டு கொடுக்கறேன்னு வாய் விட்டுருக்கேன். சரி, நீ உன் மனசுல ஒண்ணு ஹீரோ நினைச்சிட்டு இருக்க போல. அதெல்லாம் இருக்கட்டும். நீ அவ்வளவு பணக்காரனா இருந்தா எதுக்காக இங்கேயே சுத்திட்டு இருக்க? இன்னும் வேற எங்க போக சொல்ற? நம்ம ஏரியா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? இங்க காய்கறி விக்கிறவங்க, டீ போடுறவங்க, நிறைய கடைக்காரங்க என்கிட்ட அன்பா பண்பா அழகா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்கதான் எனக்கு பிடிச்ச பானிபூரி கூட கிடைக்க தெரியுமா? அண்ட் முக்கியமான விஷயம், சனம்காக நான் எங்க வேணாலும் இருப்பேன். சரி, அதெல்லாம் இப்ப விடு. நான் சொல்றத முதல்ல பண்ணு. உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுற வழிய பாரு. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை நினைச்சு நானும் டென்ஷன் ஆயிடுறேன். நல்ல வேலை நீ எனக்கு துணையா இருக்க. நீ மட்டும் இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேன்? நான் தப்பு பண்ணதுனால நம்ம ஸ்டோர் போயிடுச்சு. ஸ்டோர் கைவிட்டு போயிடுச்சா? அவ்வளவு சீக்கிரத்துல நான் ஸ்டோரை விட்டு கொடுத்துருவேனா? என் பேர் என்னன்னு தெரியும்ல? என் பேரு மெக்குபே. நீ இப்படி எல்லாம் பண்றதால நம்ம ஸ்டோர் திருப்பி கிடைச்சிடாது. நம்ம யூனியன் சேர்க்கலாம். யூனியன் சேர்க்கறதா? நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். நம்ம 2 பேர் மட்டும் சேர்ந்தா யூனியன் ஆயிடுமா? 2 பேர்னு எப்படி சொன்னீங்க? நீங்க அமைதியா டீ குடிங்க, மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். Terdeki güvercin, yalıdaki çapkın, kaldırımda baygın, sana da günaydın. Şarkıdaki serçe, camdaki teyze, uykusuz aşık, sana da günaydın.